ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெச்டி டவுன்லோட் லிங்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, வெறும் உங்கள் வாட்ஸ்அப் வச்சுட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அதுவும் 1 வீக்கில் $5 வரைக்கும் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோடனே சர்ச் பாக்ஸ் போங்க. சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜிபி லிங்க்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் தாங்க. சர்ச் தந்த உடனே ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. லோட் ஆன உடனே அதோடய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 லைன்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்புறமா சைன் அப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைனப் எதுக்கு கிளிக் பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, உங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது, அதுக்கு தான் சைனப் ரெஜிஸ்டர் பண்ணுறது. பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, சைனப் கொடுத்த உடனே இவங்க யூசர் நேம், உங்கள் நேம் கொடுத்துடுங்க. நேம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இமெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ்ஸு நேம் கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் பாஸ்வேர்டு தந்துடுங்க. இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு தந்துடுங்க. இமெயில் அட்ரஸ்ன்ட்டு இல்லை, வேறு பாஸ்வேர்டு இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்சாவை கிளியர் பண்ணிக்கோங்க. ஐஎம் நாட் எ ரோபோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை கிளியர் பண்ணிவிட்டு அவங்கள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் அக்ரி தந்துட்டு ரெஜிஸ்டர் தந்துட்டால் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன், ஸோ நான் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த திரும்பவும் அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் தாங்க. இந்த வாட்டி சைன்இன் தந்த உடனே இந்த மாதிரி சைன்இன் கேட்குது. அதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களா பார்த்தீங்களா, அப்போது எந்த யூசர் நேம் இருந்தால் யூசர் நேம் தாங்க, இல்லைனா இமெயில் இருந்தால் இங்கே இமெயில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இமெயிலில் கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். இமெயில் கூட என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமெயிலும் அப்புறமா உங்கள் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்த உடனே உங்கள் ஜிபி அக்கௌண்ட் வந்துடும், ஜிபி லிங்க்ஸ் அக்கௌண்ட் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஜிபி லிங்க்ஸ் அக்கௌண்ட்டு. உங்களோட ஜிபி லிங்க்ஸ் அக்கௌண்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மேனோட லாகோ இருக்குது. அந்த மேன் லாகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் காமிக்கும். அப்புறமா உங்கள் மணி எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க காமிக்கும். எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது காமிக்கிறவாங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கீழே வாங்க. கீழே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் யூஆர்எல் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் போங்க. யூடியூப் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோட லிங்க்கு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க் காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஜிபி லிங்க்ஸ் போங்க. ஜிபி லிங்க் பண்ண உடனே அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
எதுக்கு இந்த ஷார்ட் ஹேண்ட் கிளிக் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற யூஆர்எல்ல இது சின்னதாக ஆக்கி தந்துடும். அந்த அது தர அது தர லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 தந்திருக்காங்க, கீழே ஒன்று மேலே வந்து தந்திருக்காங்க. மேலே இருக்கிற காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண உடனே இந்த மாதிரி காப்பிடு வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ காப்பி பண்ண லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மணி வர ஸ்டார்ட் ஆகிடும். மணி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மணி வர காட்டும். அதுக்கப்புறமா எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்ட்டு இங்கே வியூஸில் காமிக்கும். இந்த மாதிரி $5 வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணிக்கணும். $5 வரைக்கும் ரீச் பண்ண உடனே நீங்கள் பேடிஎம் அதுக்கப்புறமா கூகுள் பே இந்த மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னா, முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே மேனேஜ் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே அது இந்த மாதிரி வரும். அதில் கீழே வாங்க. கீழே வந்த உடனே நான் ஆல்ரெடி பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணியிருக்கேன். பேடிஎம் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பென்சில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே செலக்ட் பேமெண்ட் மெத்தட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே கூகுள் பே, அப்புறமா பேடிஎம், யூபிஐ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறமா அமேசான் கிஃப்ட் கார்டு, ஃபோன்பே, பிட்காயின், ஸ்கிரில், நெட்ரீலர், பேயர் இந்த மாதிரி நிறைய வரும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேடிஎம் இருக்குது, ஸோ நான் பேடிஎம் கிளிக் பண்ணிக்கிறேன். பேடிஎம் கிளிக் பண்ண உடனே பேடிஎம்மோட நம்பர் கேட்குது. பேடிஎம்மோட நம்பர் தந்துடுங்க. நம்பர் தந்துட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ஸோ நான் கொடுக்க அவசியம் இல்லை. நீங்கள் நம்பர் தந்துட்டு அப்டேட் தந்துடுங்க. அப்டேட் தந்த உடனே அது உங்கள் பேமெண்ட் மெத்தட் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே பேக் வந்துடுங்க. செலக்ட் ஆன உடனே திரும்ப அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்ஸ் வாங்க. பேமெண்ட்ஸை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா $1 $2,430. அதில் சேம் நீங்களும் இந்த மாதிரியே ஒரு $5 வரைக்கும் ரீச் பண்ணிட்டீங்களா, அந்த கீழே வித்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலீஸ் ஆகிடும். அதில் வித்ரா கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்துருக்க பேமெண்ட் மெத்தடுக்கு அது பேமெண்ட் வந்து சேரும். இதுக்கு நான் கேரண்டி, இது 100% சேஃப் தான். இதோட கம்பெனி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிபி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 1 இயராக நான் பார்த்துட்ருக்கேன். 1 இயர்னா நான் யூஸ் பண்ணி ஒரு 2 months பேக் தான் யூஸ் பண்ணேன். அதுக்குள்ளே $1 நான் கலெக்ட் பண்ணிட்டேன். 1 இயராக இது ரன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் சேஃப் தான், ஜென்யூன் 100%. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெச்டி டவுன்லோட் லிங்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.